இப்போ தொடர்ந்து நம்ம வந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து மைத்திரத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆவதா வரக்கூடிய நட்சத்திரத்தை இயக்குறதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரத்தை ஏன் இயக்கணும் அப்படின்னா, பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைத்திரத்தாரை நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 8ஆவதா வரக்கூடியது, 17ஆவதா வரக்கூடியது, 26ஆவதா வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினா நமக்கு வந்து திருமண தடை, பொருளாதார தடை, இல்லை கல்வியில் படிக்க முடியாமல் நின்றுச்சு, இல்லை வந்து எனக்கு எந்த பொருளாதாரமே இல்லை, ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை கூட இல்லை என்கிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரங்களில் நின்று உங்களுக்கு தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக இந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனை அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில். இப்போது நம்ம வந்து ராஜநிலையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகமுமே இல்லை, எனக்கு அதில் நின்று தசாபுத்தியே நடத்தாது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்ய முடியும்? அதுக்காக தான் இந்த நம்ம ராஜநிலை எண்களை, அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அதை பயன்படுத்தி நமக்கு உண்டான தடை தாமதங்களை நீக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனை பலன்களை நம்ம அடையணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம சதயம், அவிட்டம், சதயம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. சரிங்களா? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா 54, 72, 99, 54, 72, 99 இந்த எண்களை நீங்கள் வந்து எதில் பயன்படுத்தலாம்னா மொபைல் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது டோட்டலும் ராஜநிலைப்படி வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா? இப்போ நம்ம மொபைல் எண்களில் வந்து அதாவது மொபைல் பாஸ்வேர்டில் வந்து எண்களை பயன்படுத்துறது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? அதாவது பேட்டர்ன் லாக்கோ, ஃபிங்கர் லாக்கோ வைக்கிறத விட நம்ம எண்களாக பயன்படுத்தும் போது அது வந்து நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் நல்ல எண்கள், ராஜநிலை எண்களை பயன்படுத்தும் போது அதுக்குண்டான பலன் வந்து அபரிமிதமாக இருக்கும். சரிங்களா? இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன எண்களை பயன்படுத்தலாம்? சரிங்களா? 22, 04, 85, 22, 04, 85. இப்போ 22ங்கிற எண்ணை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, இப்போ மொபைல் எடுத்துக்காட்டுக்கு மொபைல் பாஸ்வேர்டில் 22, 22 யூஸ் பண்ணலாம். அப்போ அதோட டோட்டலும் வந்து 8 வரும் இல்லைங்களா? அப்போ இந்த இது வந்து ராஜநிலை எண் தான். 8ம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாதிரி உங்களோட டோட்டலும் ராஜநிலைப்படி வருதான்னு பார்த்துட்டு பயன்படுத்துங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து நீங்கள் இந்த எண்களை பயன்படுத்தணும். சரிங்களா? ஒரு நாள் பயன்படுத்திட்டு எனக்கு மாற்றம் வரல, கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து நம்பிக்கையோடு பயன்படுத்தணும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து 12, 66, 93, 12, 66, 93 இந்த எண்களை நீங்கள் வந்து மொபைல் பாஸ்வேர்டில் யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்துங்க, நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன, அதாவது வாகனம் இல்லை, வண்டி வாகன சேர்க்கை என்கிட்ட இல்லை, ஆடை ஆபரண சேர்க்கை என்கிட்ட இல்லை, அதாவது எனக்கு எந்த ஒரு உயர்வுமே இல்லை, என்கிட்ட என் வாழ்க்கையில் எந்த உயர்வுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சும்மா நான் இந்த எண்களை மட்டும் பயன்படுத்திட்டு வீட்டில் தூங்குறேன், எனக்கு வந்து மாற்றம் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முயற்சிகளை எப்பவும் போல் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். முயற்சிக்கான அந்த பலன்களை கொடுக்குறக்காக தான் இந்த எண்களை நம்ம வந்து பாசிட்டிவாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.